ட்ரம்மை பொறுத்தவரையில் அவர் ஒரு வணிகவியலாளர். அவருடைய அத்தனை அசைவுகளும் அமெரிக்காவை மிகப்பெரிய பொருளாதாரமாக கட்டியெழுப்ப வேண்டும். இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டிய கட்டத்தில் அவர் இருக்கிறார். ஏன்னா இஸ்ரேல் என்பது ஒரு தனிநாடு என்பதை விட அமெரிக்காவோட ஒரு மாநிலமாக தான் நீங்கள் கருத வேண்டும். ரஷ்யா, ஈரான், சீனா, வடகொரியா இந்த 4 சக்திகளும் ஒரு அணியில் திரளக்கூடாது. யூரோப், அமெரிக்கா இல்லாமல் தனித்து இயங்க இயலாது என்ற செய்தியையும் அவர் சொல்ல வருகின்றார். ட்ரம்ப் என்று நேற்று ரஷ்யை கையாண்ட விதம் ரஷ்யாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றது. அவர் ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடிக்க விரும்புகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். மொழி சொல்லாடல் நான் நினைக்கவில்லை அது அவர் மிகப்பெரிய தவறு பெற்றிருக்கிறார். ஏன்னா அவருக்கு அது தாய்மொழி அல்ல. முழு பார்வையும் ஈரான் மீதும் சீனா மீது தான் இருக்கிறது, ரஷ்யா மீது அல்ல. பத்திரிகையாளர் முன்னுக்கு இருக்கும்போது, உலகமே பார்த்து கொண்டிருக்கும் போது இவ்வாறான முரண்பாடான கருத்துக்கள் ஏன் அவ்வாறு நடந்து கொண்டார்கள்? யுத்தம் நடக்குமா நடக்காதா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில யுத்தம் நடக்குமா? அந்த யுத்தத்தில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்குமா? அந்த கட்டத்தில் பிரித்தானியோட பங்கு என்ன? நேட்டோட பங்கு என்ன? ஏன்னா நேட்டோவின் உறுப்பினர்களின்படி நேட்டோ அங்கத்துவ நாடுகள் மீது யாராவது தாக்கினால் எல்லா நாடுகளும் போக வேண்டும். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். நேற்றைய தினம் அமெரிக்காவில் எல்லோரும் எதிர்பார்த்ததற்கு அப்பால் ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதியும் அமெரிக்க ஜனாதிபதியும் பேசுகின்ற உரையாடல் ஒன்று வெளியாகி இருந்தது. குறிப்பாக அதில் வீடியோ காட்சிகளும் வெளிவந்திருந்தன. அந்த உரையாடல் முறை தொடர்பில் பலரும் பல கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். உக்ரைன் ஜனாதிபதியை அவமதித்ததாக ட்ரம்பை நோக்கி விமர்சிக்கின்றார்கள். உக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியை சரியான வகையில் உரையாடலில் உள்வாங்கவில்லை என்கின்றார்கள். துறைசார் பேராசிரியராகவும் சர்வதேச அரசியலை உன்னிப்பாக அவதானிக்கக்கூடிய ஒருவராகவும் அந்த உரையாடல் பகுதி உங்களால் எப்படி அவதானிக்க? அதை பல்வேறு விதமாக பார்க்கலாம். நான் ஒரே ஒரு விடயமாக பார்ப்பதை விட்டுவிட்டு ஒரு பல்பரிமாண ரீதியில் பார்த்தால் இது உண்மையான சம்பவமா அல்லது இதுக்கு பின்னால ஏதாவது நாடகம் இருக்குதா என்பதும் ஒரு கேள்வி. ட்ரம்மை பொறுத்தவரையில் அவர் ஒரு வணிகவியலாளர். அவருடைய அத்தனை அசைவுகளும் அமெரிக்காவை மிகப்பெரிய பொருளாதாரமாக கட்டியெழுப்ப வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் ரஷ்யா அவருக்கு பொருளாதார ரீதியாக சவால் விடுற நாடு அல்ல. அவருக்கு சவால் விடுற நாடு சீனா. சீனாவை நோக்கி அவருடைய நகர்வை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பிரிக்ஸ் நாடுகள், இந்தியா, சீனா, ரஷ்யா உட்பட அந்த பிரிக்ஸ் நாடுகள் தனியான நாணயத்தை ஒன்று உருவாக்கினால் நான் 100% வரி விதிப்பேன், டாலருக்கு எதிராக எந்த நாணயம் உருவாக்கக்கூடாதுன்ற அந்த வாதத்தை நீங்க பார்க்க வேண்டும். அடுத்ததாக அவருடைய முக்கியமான எதிரியாக அவர் சீனாவை பார்க்கிறார். அதை விட இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டிய கட்டத்தில் அவர் இருக்கிறார். ஏன்னா இஸ்ரேல் என்பது ஒரு தனிநாடு என்பதை விட அமெரிக்காவோட ஒரு மாநிலமாக தான் நீங்கள் கருத வேண்டும். என்றால் மத்திய கிழக்குள்ள உள்ள ஒரே ஒரு அமெரிக்காவிட நிரந்தர நண்பன். அப்ப இந்த இடத்துல ஈரானுடன் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏதோ ஒரு கட்டத்தில் யுத்தத்திற்கு சென்றால் ரஷ்யா, ஈரான், சீனா, வடகொரியா இந்த 4 சக்திகளும் ஒரு அணியில் திரளக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருப்பது போல தெரிகின்றது. அப்ப ரஷ்யாவை அதில் வேறுபடுத்தணும் என்பதில் அதற்காக அவர் யுக்ரைனை பலி கொடுப்பதற்கும் எந்த அளவு தயாராக இருக்கிறான்னு தெரியவில்லை. இது ஒரு வகையான பார்வை. 2வது பார்வை, ஐரோப்பிய ஒன்றியத்தை உருவாக்குனது, யூரோ நாணயத்தை உருவாக்குனது அவருக்கு நிச்சயமாக பிடிக்கவில்லை என்பது தெரிகின்றது. ஆகவே யூரோப், அமெரிக்கா இல்லாமல் தனித்து இயங்க இயலாது என்ற செய்தியையும் அவர் சொல்ல வருகின்றார். அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹிட்லர் ஐரோப்பாவை தாக்கிய போது பேர்ல் ஹார்பர் ஜப்பானால் தாக்கப்பட்ட பின்னர் அமெரிக்கா முதலாக யுத்தத்துக்குள், அது வரைக்கும் அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு ஆயுதங்களை விநியோகம் செய்து கொண்டிருந்த வேலையை தான் செய்தது. அதற்கு பிறகுதான் அமெரிக்கா வந்தது. அமெரிக்கா பிரான்சில் உள்ள நோமண்டியில தரையிறங்கின பிறகு நேச அணிகளை நாடுகளை சேர்த்துக்கொண்டு தரையிறக்கம் செய்த பிறகுதான் அந்த யுத்தத்தின் போக்கு மாறியது. ஹிட்லர் இன்னொரு தவறு விட்டார். பக்கத்தில் இருந்த பிரித்தானியா மீது படையெடுக்காமல் ரஷ்யாவுக்குள்ள போனது.
ஆகவே அப்பொழுது ஜெர்மன் சர்வாதிகாரியான ஹிட்லரை அமெரிக்காவை கூட்டிக் கொண்டு வந்துதான் ஐரோப்பா வெற்றி பெற்றது. இப்பொழுது புட்டினால வர அந்த சவால்களையும் அமெரிக்கா இல்லாமல் எந்த அளவு தூரம் ஐரோப்பா சமாளிக்கலாம் என்பது ஒரு கேள்வி. இப்பொழுது அவர்கள் தடுமாறுகிறார்கள். எல்லோரும் பிரான்ஸ் அதிபர் அங்க போனார், பிரித்தானிய அதிபர் அங்க போனார், செலன்ஸ்கி போனார், எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ஸை எப்படியாவது தங்களுடைய வழியை கொண்டு வர வேண்டும். ஆனால் ட்ரம்ஸ் அந்த இவ்வளவு காலமும் அமெரிக்கா யுக்ரைனுக்கு கொடுத்த நிதிக்கு பதிலாக அங்க இருக்கிற மிக அரிதான தாது பொருட்களை கேட்கின்றார். இந்த இடத்துல அந்த சிக்கல் வருகின்றது. அவர் ரஷ்யாவுடன் நல்லுறவை பேணுவதன் மூலம் பல்வேறு விடயங்களை சாதிக்க முற்படுறார். குறிப்பாக ரஷ்யா, ஈரான், சீனா ஒன்று சேரக்கூடாது. இன்று வந்த தகவலின்படி ரஷ்யா அமெரிக்காவுடைய வான்பரப்பை தனக்கு திறந்து விடுமாறு கேட்கின்றது. வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த கேட்கின்றது. ஆகவே இந்த வகையில பார்க்க போனால் ட்ரம் என்று நேற்று செலன்ஸ்கியை கையாண்ட விதம் ரஷ்யாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றது என்ற ரஷ்ய வெளிநாட்டு அமைச்சரும் அதை கூறுகின்ற மிகப்பெரிய சந்தோஷத்தில் ரஷ்யா இருக்கின்றது. ஐரோப்பா பெரும் கலக்கத்தில் இருக்கின்றது. இது ஒரு வகையான பார்வை. இன்னொரு வகையான பார்வை என்ற ஒரு இரு நாட்டு தலைவர்களும் ஊடகவியலாளர்களை வைத்துக்கொண்டு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை தனியாக பேசி விட்டிருக்கலாம், தனியாக பேசலாம், ரகசியமாக பேசியிருக்கலாம். அது ஏன் அது ஊடகவியலாளர் முன்னுக்கு வச்சுட்டு உலகத்துக்கு முன்னால நின்று ஏன் சண்டை பிடிக்க வேண்டும் என்பதும் ஒரு வாதம். ஆகவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது ஒரு நாடகமா அல்லது உண்மையிலே நடந்த விஷயமா? ஏன்னா தற்போது ஈரான் இஸ்ரேல் அந்த பிரச்சனை இன்னும் முடிவதாக இல்லை. ஆகவே ஈரானை ஒரு வழிக்கு கொண்டு வராமல் இஸ்ரேலை பாதுகாக்க முடியாது என்ற கவனத்தில் தான் ட்ரம்ப் இருக்கின்ற. காசாவை அமெரிக்கா கையில் எடுக்கும் என்று சொன்னவர் கொஞ்சம் பின்வாங்கி போல் தெரிந்தாலும் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல அவர் போட்டிருக்கிறார், காசாவினுடைய வரைபடத்தை போட்டு மிகப்பெரிய கட்டடங்கள் ஒரு வர்த்தக மையமா இருக்கிற படத்தையும் அவர் போட்டிருக்கிறார். ஆகவே அவருடைய சிந்தனை மாறவில்லை. ஆகவே அதை வைத்து பார்க்கும்போது ரஷ்யாவை ஓரளவுக்கு சமாளிக்க வேண்டிய அல்லது சந்தோஷப்படுத்த வேண்டிய தேவையில் இருக்கின்ற அவர் ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடிக்க விரும்புகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வீடியோ தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதில் இடம்பெற்ற உரையாடலை பார்த்தீர்கள் என்றால் ஒரு கட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி உக்ரைன் ஜனாதிபதியை பார்த்து மிகவும் ஒரு கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்துகின்றார். அதே போல் உக்ரைன் ஜனாதிபதியும் மரியாதையின் நிமித்தமான சொல்லாடல்களை பயன்படுத்தவில்லை என்கின்ற கூற்று கூறப்படுகின்றது. நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறினீர்கள். ஒரு முக்கிய சந்திப்பு இடம்பெறுகின்ற போது, ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக உலகம் பார்க்கின்ற போது எதற்காக அவற்றை நேரடியாக இடம்பெற வேண்டும் என்கின்ற சந்தேகம் வலுக்கின்றது. அதில் என்ன காரணம்? உண்மையா அந்த வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் வலு கவனமாக பார்த்தால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஆங்கிலம் என்பது தாய்மொழி. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆங்கிலம் தாய்மொழி அல்ல. அவர்கள் வார்த்தையை பார்த்து நாங்கள் தனியாக நின்றோம் என்று சொன்ன பிறகுதான் திடீரென இவருக்கு கோபம் வந்தது. நாங்கள் இத்தனையோ பில்லியன் கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு என்று. அந்த வார்த்தை பிரயோகங்கள் ஒருத்தருக்கு தாய்மொழி, ஒருத்தருக்கு அந்நிய மொழி. அவர் ஒரு 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 மிக கல்வி கற்ற கல்விமான் என்று சொல்வதை விட அவர் ஒரு நடிகர், ஒரு 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 காமெடி நடிகராக தான் இருந்தவர். இன்று மிகப்பெரிய யுத்தத்தை எதிர்கொள்ளும் ஒரு நாட்டுக்கு தலைமை தாங்குகிறார். ஆகவே அந்த மொழியை வைத்துக்கொண்டு சொல்லாடல்களை வைத்துக்கொண்டு எந்த அளவு தூரம் அதை ட்ரம் அல்லது அவருடைய கொள்கை வகுப்பாளர்கள் அதை படித்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இப்ப அவர் பாதுகாப்பு கேட்கின்றார், யுக்ரைனுக்கு பாதுகாப்பு கேட்கின்றார். அந்த பாதுகாப்பு இல்லாமல் அந்த அரிதான தாது பொருட்களை அமெரிக்காவுக்கு இவ்வளவு காலம் வாங்கின கடனுக்கு ஈடாக கொடுத்தால் அவர் நாட்டுக்கு திரும்பும் போது மிகப்பெரிய துரோகியாக கணிக்கப்படுவார். இவரையும் அவர் மதிக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் சோவியத் யூனியன் சிதைவடைந்து விழுந்த போது உக்ரைன் என்ற நாடு உட்பட பல்வேறு புதிய நாடு உருவாயின. யுக்ரைன்ல இருந்த அணு ஆயுதங்கள், சோவியத் யூனியனின் அணு ஆயுதங்கள் யுக்ரைன்ல இருந்தது. யுக்ரைனை சேர்ந்தவர் தான் ரஷ்ய வெளிநாட்டு அமைச்சராக இருந்த எட்வர்ட் ஷெவனாட்ஷே. அந்த கால உக்ரைனிய தலைவர்கள் அந்த அணு ஆயுதங்களை எல்லாம் ரஷ்யாவுக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது அமெரிக்கா, ஐரோப்பாவெல்லாம் தங்களுக்கு பாதுகாப்பு தரும் என்ற வார்த்தையை நம்பினார்கள். அந்த தலைவர்கள் விட்ட தவறுக்கு தான் இன்று உக்ரைன் விலை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த அணு ஆயுதங்களை திருப்பி கொடுத்த போது ஏதோ ஒரு வகையில் எழுத்தில் அவர்கள் பெற்றிருந்தால் அல்லது நேட்டோ படை அங்கே நிறுத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ரஷ்யா மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய அளவுக்கு எரிபொருளையும் பெட்ரோலியத்தையும் எரிவாயம் கொண்ட நாடு. ஆனால் புட்டினுடைய ஒரு வாதம் அடிபட்டு விட்டது. தனக்கு பக்கத்தில் நேட்டோ வரக்கூடாது என்று அவர் நினைத்தார். ஆனால் பின்லாந்து ரஷ்யாவுக்கு அண்மையில் உள்ள நாடு தான், அதுவும் எல்லைகளை பகிர்கின்றது. அப்ப நேட்டோவுடன் பின்லாந்து, ஸ்வீடன் எல்லாம் சேர்ந்து விட்டன.
ஸ்வீடனை தாண்டி பின்லாந்தும் எல்லையை கொண்டிருக்கின்றது. ஆகவே ஏன் அவர் இப்பொழுது உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது என்பதற்கும் சிக்கலான பதில் இருக்கின்றது. ஆகவே அந்த மொழி சொல்லாடல் நான் நினைக்கவில்லை அது அவர் மிகப்பெரிய தவறு பெற்றிருக்கிறார். ஏன்னா அவருக்கு அது தாய்மொழி அல்ல. அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் எனக்கு சொல்ல வருகின்றது, இந்த இந்த வாய் சொல்லாடல்கள், சொற்களுடைய அர்த்தங்கள், அதை ஏன் உலகம் பார்ப்பதற்கு செய்வான் என்றதுக்கு எனக்கு பதில் இல்லை. அப்படியாயின் இவை திட்டமிடப்பட்ட ஒரு ராஜதந்திர நாடகம் என்று பார்க்கலாம். அப்படியும் நான் சந்தேகிக்கிறேன். என்று சொன்னால் இந்த சீனாவை, வடகொரியா, ஈரான், ரஷ்யாவை சேர்த்து விடக்கூடாது, அவர்களை கையாள வேண்டும். அது 2 பிரச்சனையை தான் ட்ரம்ப் எடுக்கிறார். அது வரைக்கும் இந்த ரஷ்யாவை தன்னுடைய வளையத்துக்குள் வைக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் ரஷ்யாவும் ஈரானும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்ற உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருளாதார சவாலை கொடுப்பது சீனா, ரஷ்யா இல்ல. சீனா பனாமா கால்வாய்க்கிட்டே வந்து விட்டது. ஆகவேதான் அவர் ஒரு கோவப்படுகிறார். இப்ப சீனா மீது கடுமையான வரிகளை விதிக்கின்றார். நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும், இந்திய பிரதமர் போன பிறகு மிகவும் சிறப்பாக நட்புடன் பேசிய அவர், இந்திய பிரதமர் வந்தவுடன் இந்திய கம்பெனிகள் ஈரானுடன் வர்த்தகம் செய்த கம்பெனிகளையும் தடை செய்திருக்கிறார். ஆக அந்த வகையில் அவருடைய முழு பார்வையும் ஈரான் மீதும் சீனா மீதும் தான் இருக்கின்றது, ரஷ்யா மீது அல்ல. ஆகவேதான் குறிப்பிட்ட காலத்துக்காவது சிலவள ரஷ்யாவை ஆசுவாசப்படுத்த முற்படுகிறாரா? ஆகவே ஈரானையும் சீனாவையும் கையாண்ட பிறகு தனியாக கையாளுவோம் நினைக்கிறாரா? அல்லது உண்மையிலேயே யுக்ரைன் தவறு செய்து விட்டது, யுக்ரைன் ரஷ்யா பிடித்துள்ள நிலங்களை விட்டு சமானத்துக்கு போகணும், தான் கொடுத்த அவ்வளவு பில்லியன் கணக்கான டாலர்களுக்கும் அந்த உக்ரைனுடைய தாது பொருட்களை தர வேண்டும் என்று நினைக்கிறாரா என்பதை காலம் பதில் சொல்லும். துணை ஜனாதிபதி, ஜனாதிபதி ஆகியோர் ஒரு வெள்ளை மாளிகையில் உரையாடலில் ஈடுபடுகின்ற போது கடந்த காலங்களில் ஊடகங்களை சந்திப்பின் முடிந்த பின்னர் தான் சந்திக்கின்ற மரபு இருந்தது, அல்லது ஊடகவியலாளர்களை அதன் பின்னரே இருவரும் வெளிப்புறத்திலே எதிர்கொள்வார்கள். ஆனால் இந்த காணொளியை பார்க்கின்ற போது சற்று முரணாக இருக்கின்றது. துணை ஜனாதிபதி ஆசுவாசப்படுத்துகின்றார், ஜனாதிபதி கோபப்படுகின்றார். ஏதோ ஒரு குடும்ப உரையாடல் போன்று இது நடந்ததை நீங்கள் அவதானித்தீர்கள். அதனால்தான் நான் இதில் சந்தேகம் கொள்கிறேன். என்று சொன்னால், நீங்கள் சொல்லுவது போல உள்ளே கதைத்து விட்டு முடிவை எடுத்து விட்டு வந்து அறிவிப்பதுதான் வழமை. அடுத்தது யுக்ரைனிய ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் பேசியதை நான் கேட்டேன். தங்களுடைய தலைவர் அங்கே தனியாக இருக்கின்றார், அமெரிக்க அதிகாரிகள், உப ஜனாதிபதி, ஜனாதிபதி எல்லாம் இருக்கிறார்கள், பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள் என்ற கவலையை அவர் தெரிவிக்கிறார். தங்களுடைய ஜனாதிபதி அங்கே தனியே இருந்தார், அதையும் அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே அந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. முடிவுகளை எடுத்து விட்டு வெளியே வந்து அறிவிப்பது மரபு, எல்லா நாடும் அதை செய்யும். எல்லா நாட்டு தலைவரும், இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு போன பிறகும் அப்படித்தான் பேசினார்கள், அது வளமை. ஆனால் பத்திரிகையாளர் முன்னுக்கு இருக்கும்போது, உலகமே பார்த்து கொண்டிருக்கும் போது இவ்வாறான முரண்பாடான கருத்துக்கள் ஏன் அவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பது ஒரு திட்டமிட்ட நாடகமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அல்லது உக்ரைன் ஜனாதிபதியோடு இவ்வாறு உரையாடுவதனால் அவர் உலக ஒழுங்கில், குறிப்பாக சீனா, ரஷ்யா, வடகொரியா, அதே போன்று இன்னும் பல ஈரான் போன்ற நாடுகளினுடைய ஒற்றுமையை விலக்குவதில் இதனை ஒரு முன் முயற்சியாக பயன்படுத்த போகும். அந்த பார்வையும் எனக்கு இருக்குது. என்றால் ரஷ்யாவையும், குறிப்பாக ரஷ்யாவையும் ஈரானையும் சேரவிடக்கூடாது என்று அதில் அவர் வெற்றி கண்டிருக்கிறார். அடுத்து ஐரோப்பா ஒரு கட்டத்துக்கு மேல தன்னை மீறி செயற்படக்கூடாது என்று ஐரோப்பிய தலைவர் எல்லாம் பயப்படுகிறார்கள். ஜெர்மனியில் ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது. பிரான்ஸ் அதிபரும் இங்கிலாந்து அதிபரும் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள். ஏனைய நாடுகள்லாம் சிறிய சிறிய நாடுகள், ஜெர்மன், பிரான்ஸ், அடுத்து இங்கிலாந்து, மூன்றையும் தவிர்த்து விட்டால் ஏனைய நாடுகள்லாம் சிறிய நாடுகள். ஆகவே அமெரிக்கா இல்லாமல் நினைச்சு கூட பார்க்கலாது. இப்போ கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் கனேடிய அதிபர் கூட யுக்ரைனுக்கு சார்பாக தான் இருக்கிறார். ஆனால் அமெரிக்கா இல்லாத ஐரோப்பா, அமெரிக்கா இல்லாமல் நடக்கும் ரஷ்ய யுக்ரைன் யுத்தம் நிச்சயமாக யுக்ரைனுக்கு சாதகமாக இருக்காது. அப்படியான சூழ்நிலையில் ட்ரம்ப் விரும்புவது போன்று ரஷ்யாவுடன் தோழமையை பேணிக்கொண்டு சீனாவை எதிர்ப்பதற்கும் ஈரானை எதிர்ப்பதற்கும் ஒரு கருவியாக இனி வருகின்ற காலத்தை மாற்றப் போகின்றார். அதுதான் என்னுடைய முக்கியமான பார்வையா நான் தான் பார்க்கிறேன். அவர் தன்னுடைய எதிரிகளை சரியாக வடிவமைக்கிறார். ஒன்று சீனா, அடுத்தது ஈரான். இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஈரான் இருக்கும் வரைக்கும் இஸ்ரேல் நிம்மதியாக இருக்கலான்றது அவர் பல இடத்துல குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது இஸ்ரேலை சுற்றி ஈரானுடைய ஆதரவு அணிகள் தான் இருக்கின்றன. அவர்கள் பலவீனப்பட்டிருந்தாலும் ஈரானுடைய ஆதரவு இருக்கும் வரை இஸ்ரேலுக்கு சிக்கல் வரும் என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். ஆகவேதான் மிக தெளிவாக சொல்றேன், உக்ரைனுக்கு ஆயுதங்கள் விநியோகிப்பதில் தொகைகளை காட்டும் ட்ரம்ப்
இஸ்ரேலுக்கு விடுவிக்கிறேன், இஸ்ரேலுக்கு தேவைப்பட்ட ஆயுதங்களை விடுவிக்கிறேன். அப்ப அதிலிருந்து நீங்கள் அவரை படித்துக் கொள்ளலாம். அவர் தன்னுடைய முதன்மையான எதிரி ஈரான், அடுத்த எதிரி சீனா, அது வரைக்கும் ரஷ்யாவை ஒரு நட்புறவோட நாங்கள் அணுகலாம் என்பது போலதான் எனக்கு தெரிகின்றது. நீங்கள் கூறுவது போன்று நட்புறவோடு அணுகலாம் என்றாலும் அவர் இனிவருகின்ற வாரங்களில் அந்த சந்திப்புக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ரஷ்யாவோடு அமெரிக்கா கைகோர்க்கின்ற போது பொருளாதார ரீதியாக என்ன அனுகூலத்தை அமெரிக்கா அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? ஐநா சபையில யுக்ரைன் யுத்தத்துக்கு எதிராக கொண்டு வந்த பிரேரணையில் ஏற்கனவே வரலாற்று ரீதியாக நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அமெரிக்கா ரஷ்யாவுடன் சேர்ந்து அந்த பிரேரணைக்கு எதிராக வாக்களித்திருக்கிறது. ஆகவே அமெரிக்கா இப்போது நான் அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நாங்கள் இப்போது எதிர்கொள்ள முடியாது. ஆனால் இன்றைய நிலைமையில அமெரிக்கா ரஷ்யாவுடன் இணைந்து செல்ல முற்படுகின்றது. அந்த அணிகளை ஒன்று சேர விடாமல் தடுக்க முற்படுகின்றது. அமெரிக்கா கிட்டே எண்ணெய் வளம் இருக்கின்றது. இன்றைக்கு ரஷ்யாவோட அறிக்கை தான் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. ரஷ்யா மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கின்றது. அமெரிக்கா இவ்வளவு காலமும் யுத்தத்தின் பின்னர் ஏற்பட்ட அந்த வான்பரப்பு மீதான தடையை நீக்க சொல்லி ரஷ்யா கேட்டிருக்கின்றது. அதை விட வர்த்தக உறவுகளை மேம்படுத்த, அமெரிக்காவோட மேம்படுத்த ரஷ்யா முற்படுகின்றது, ஐரோப்பாவை தாண்டி. அது எந்த கட்டத்துக்கு போகின்றது? அமெரிக்கா ரஷ்யா சொல்லுவது போல அந்த வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு, ரஷ்யா பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா விட போகின்றதா? வர்த்தக உடன்படிக்கைகளை செய்ய போகின்றதா என்பதெல்லாம் இனிவரும் நாட்களில் எங்களுக்கு புரிந்துவிடும். இப்போது இந்த மாற்றம் அல்லது இந்த சந்திப்பினுடைய வெளிப்பாடு என்பது உக்ரைன் யுத்தத்தை அமெரிக்கா முடிவுக்கு எடுத்துச் செல்லுவதற்கான ஒரு ஆயத்தமாக பார்ப்பதா, அல்லது உக்ரைன் யுத்த களமுனையை முழுமையாக அமெரிக்கா அதிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பாக பார்ப்பதா? இதில் அமெரிக்காவுடைய ட்ரம்முடைய கொள்கை என்னன்னு சொன்னால், யுக்ரைனுக்கு இனிமேலும் பில்லியன் கணக்கான டாலர்களுக்கு ஆயுதங்களும் உதவியும் செய்ய இயலாது. அந்த செய்தியை அவர் சொல்ல வருகிறார். ரஷ்யா பிடித்திருக்கின்ற இடங்களை, டொன்பாஸ் உட்பட பிடித்திருக்கிற இடங்களை ரஷ்யாவுக்கிட்ட கொடுத்து விடுங்கள் என்பது போலதான் அவர் பேசுகின்றார். இனிமேல் நீங்க அதை மீள கைப்பற்ற முடியுமா என்று கேட்கிறார். ஆகவே அந்த சமாதான உடன்படிக்கை என்பது அவர் சொல்லுவது போல, அமெரிக்கா அங்கே முதலீடு செய்தால், பாதுகாப்பு உடன்படிக்கை அல்ல, முதலீடு செய்தால் ரஷ்யா அவங்களை தாக்காது என்று. ஆனால் அது எந்த அளவுக்கு தூரம் சாத்தியம் என்று என்னால் தெரியவில்லை. ஏன்னா அமெரிக்கர்கள் முதலீட்டாளர் இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்தை ரஷ்யா தாக்கக்கூடும். ஆகவே அமெரிக்கான வாதம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அவர்கள் பிடித்து வைத்திருக்கிற இடங்களை விட்டு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வாருங்கள். ஆனால் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு உத்தரவாதம் தர இயலாது, நீங்கள் நேட்டோவிலையும் சேர இயலாது இப்போதைக்கு. ஆனால் உங்கள் நாட்டில் நாங்கள் முதலீடு செய்கிறோம், முதலீடு செய்தால் உங்களுக்கு நன்மை வரும். நாங்கள் இருக்கும்போது சில வேளை ரஷ்யா உங்களை தாக்காது. முதலீட்டாளர்களை தான் வரவே ஒழிய எங்களுடைய இராணுவம், நேட்டோ இராணுவமும் அமெரிக்க இராணுவமும் அங்கே வராது என்ற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்கு. நீங்கள் இப்போது ஐரோப்பா பற்றி குறிப்பிட்டீர்கள், மேற்குலகம் பற்றி குறிப்பிட்டீர்கள். இவை இரண்டுக்குள்ளும் வராமல் தான் எங்கு இருக்கின்றேன் என்றே தனக்கே தெரியாமல் ஒரு அங்கலாய்ப்பில் இருக்கின்றது பிரித்தானியா. இன்று ஐரோப்பாவோடும் இல்லை, அமெரிக்காவோடும் இல்லை, யாருடனும் இல்லை. பிரித்தானியாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது? பிரித்தானியாவை பொறுத்தளவில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒரு கெட்ட பிள்ளைகள். ஏன்னா அமெரிக்கா எங்க போனாலும் பிரித்தானியா போவது, பிரித்தானியா கண்டு ஒரு தனியா ஒரு காலமும் ஒரு கொள்கையை வகுத்தது கிடையாது. அமெரிக்கா எந்த இடத்துல என்ன கொள்கை எடுக்குதோ அந்த இடத்துல பிரித்தானியா நின்றது. உங்களுக்கு தெரியும், கூத்திஸ் மீது அமெரிக்கா தான், நேட்டோ போகவில்லை, அமெரிக்கா தான் தாக்குனது ஜேர்மன்ல. அந்த இடத்துல அமெரிக்காவோட பின்னால போன ஒரே ஒரு நாடு உங்களுக்கு தெரியும், பிரித்தானியா. அப்ப அமெரிக்கா இல்லாத பிரித்தானியாவை நினைத்து கூட பார்க்க இயலாது என்ற கட்டத்தில் தான் பிரித்தானிய மக்கள் இருக்கிறார்கள். எந்த அளவு தூரம் பிரித்தானியா அமெரிக்காவை தவித்து விட்டு ஏனைய நாடுகளுடன் செல்ல போகிறது, அது வரலாறுலேயே நடக்கல. 2ஆம் உலக யுத்தத்தில் இருந்து அது நடக்கவே இல்லை. எங்கெல்லாம் அமெரிக்கா இருக்குதோ அங்கெல்லாம் பிரித்தானியா இருந்தது. ஆகவேதான் இந்த கேள்விக்கு மிகப்பெரிய சிக்கலான நிலைமையை காட்டுகின்றது. ஏன்னா பிரித்தானியா தனியா போக இயலாது, அதே நேரம் ஐரோப்பாவை விட்டு வெளியேறவும் இயலாது. ஐரோப்பாவிலே பிரித்தானியா மையமான நாடு, பிரித்தானியா இல்லாத ஐரோப்பா எப்படி இருக்கும் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க இயலாது. என்றால் அமெரிக்கா ஐரோப்பாவுக்கும் தேவை, பிரித்தானியாவுக்கு மிக மிக தேவை. பொருளாதார ரீதியாக, வரலாற்று ரீதியாக. என்ற பிரித்தானியர்கள் தான் அமெரிக்கர்கள். பிரித்தானியாவில் உள்ள பல நகரங்கள் அமெரிக்க நகரங்களாக இருக்கின்றன. என்ற பிரித்தானியர்கள் தான் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, அடுத்த அமெரிக்காவில் இருப்பவர்கள். அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து போய் குடியேறியவர்கள். ஆகவே இந்த இவ்வளவு நாடுகளும் எப்போதும் ஒரே கூட்டாத்தான் இருக்கும். ஆனால் அந்த கூட்டை எவ்வாறு ட்ரம்ப் கலைக்கப் போகின்றார், அதற்கு இந்த நாடுகள், குறிப்பாக பிரித்தானியா எந்த அளவு தூரம் எதிர்வினையாற்றப் போகின்றது. இன்னொரு விஷயம் முக்கியமாக, இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றன. அங்கே விலைகள் கூடிவிட்டன, வேலையின்மை அதிகரித்து விட்டது.
ஆனால் அமெரிக்க பொருளாதாரம் வளர்ந்திருக்கின்றது. 22, 23, அதாவது 21, 22, 22, 23 2 வருஷ காலத்தில் அமெரிக்காவோட தலா வருமானம் $12,000 அதிகரித்திருக்கின்றது. இந்த அதிகரிப்பு என்பது ஆயுத ஏற்றுமதி ஊடாக தான் பிரதானமாக கிடைத்திருக்கின்றது. யுத்தம் இன்னும் தொடருமாக இருந்தால் அமெரிக்க பொருளாதாரம் வளரும் என்றால் அமெரிக்கா ஆயுதத்தை விநியோகத்தை செய்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த ஐரோப்பிய ஒன்றியம், யூரோ, பிரிக்ஸுக்குரிய தனி நாணயம் எல்லாம் எவ்வாறு போகும் என்பதை அமெரிக்கா திட்டவட்டமாக நிர்ணயித்து விட்டது. பிரிக்ஸ் தலைவர்கள் இப்போ சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இன்னொரு நாணயத்தை உருவாக்குற ஐடியா இல்லைன்னு இந்திய வெளிநாட்டு அமைச்சரே சொல்லிவிட்டார். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் ட்ரம்முக்கு பிடிக்கவில்லை ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்கப்பட்டது, யூரோ நாணயம் உருவாக்கப்பட்டதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். அதனால தான் ஐரோப்பாவுக்கு நான் வரி விதிக்கப் போகிறேன் என்று நிற்கின்றேன். ஆக அவர்கள் வணிகவியலாளர். ஆனால் இப்ப இவற்றை குடியரசுக் கட்சி கொள்கையை தான் ஜனநாயக கட்சி கொண்டிருக்கும் என்று இல்லை, இவருடைய கொள்கையை ஒட்டுமொத்த அமெரிக்கர்களும் ஆதரிக்கிறார் என்றும் இல்லை. ஆனால் காலம் போய் சொல்ல போகின்றது. ஒட்டுமொத்தத்தில் புட்டின் டொனால்ட் ட்ரம்பினுடைய இணைவு என்பது உலக ஒழுங்கில் பெரும் மாற்றத்துக்கான ஒரு ஆரம்பமாக பார்க்கலாம். குறுகிய காலத்தில் அது உண்மை. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அது நீடிக்குமா என்பது இப்போது சொல்ல முடியாது. என்றால் இப்பொழுது ஒரு யுத்தம் நடக்குமா நடக்காதா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில யுத்தம் நடக்குமா, அந்த யுத்தத்தில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்குமா, அந்த கட்டத்தில் பிரித்தானியோட பங்கு என்ன, நேட்டோட பங்கு என்ன, என்றால் நேட்டோவின் உறுப்பினர்களின்படி நேட்டோ அங்கத்துவ நாடுகள் மீது யாராவது தாக்கினால் எல்லா நாடுகளும் போக வேண்டும். இன்று இருக்கிற நிலைமையில அது சாத்தியமா? ஆகவே இந்த யுத்தம் நடக்குமா நடக்காதா, அதுக்கு பிறகு ரஷ்யாவோட உறவு, அமெரிக்காவோட உறவு, ஐரோப்பிய உறவு எல்லாம் எப்படி மாறும் என்பதை மிக வேகமாக நிகழப்போகும் காரியங்கள் எங்களுக்கு சொல்லும். இந்த சந்திப்புகள் அல்லது இப்போது இடம்பெறுகின்ற இந்த பரபரப்பான சூழ்நிலை என்பது ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மை அல்லது அரசியல் ஸ்திரத்தன்மையை தொடர்வதற்கும் அல்லது முடிவுகள் எடுப்பதில் பல சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கும் காரணியாக அமைந்து விடுமா? நிச்சயமாக 1929, 30களில் ஏற்பட்ட உலக மந்தத்துக்கு பிறகுதான், பொருளாதார மந்தத்துக்கு பிறகுதான் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 2ஆம் உலக யுத்தம் ஆரம்பித்தது. இப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், அந்த கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு உலகம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்த போதுதான் இந்த யுத்தமும் ஏற்பட்டது. ஆகவே ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு சிக்கல் எதிர்க்கின்றது. பல அறிஞர்களின் கருத்தின்படி 2030ஆம் ஆண்டு வரைக்கும் உலகத்தில் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் முடிவடைந்த பிறகுதான் ஒரு வளமை திரும்பும். அதன் பிறகு சில வேளை உலக ஒழுங்கு மாறி இருக்கும். என்றால் 2ஆம் உலக யுத்தம் நடப்பதற்கு முன்னர் உலகத்தை வழிநடத்தியது பிரித்தானியா, ஏராளமான நாடுகளை அது கட்டுப்படுத்தியது. 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு அந்த தலைமை அமெரிக்காவிடம் போய்விட்டது. ஆகவே இன்று ஒரு யுத்தம் வருமா இருந்தால், மிகப்பெரிய அளவில் பல நாடுகள் பங்கு பெற்றும் யுத்தம் வருமா இருந்தால் அது மிக கொடூரமாகவும் இருக்கும். உலக ஒழுங்கு மாறுமா? சில நாடுகள் என்ன அணு ஆயுதம் கூட இருக்கு. ஏன்னா ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டு தாக்குதல் நடந்த போது ஜப்பானிடம் அணுகுண்டு இருந்திருக்குமா இருந்தால் விளைவு வேறமா இருந்திருக்கும். ஆனால் இன்று எல்லா நாடுகளிடம், பல நாடுகளிடம் அணுகுண்டுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த யுத்தம் மிக மோசமாக இருக்கும். ஆகவே நிச்சயமாக ஒரு யுத்தம் ஒன்று நடந்தால் உலக ஒழுங்கு பாதிக்கப்படும், மாறும். ஆனால் அது எவ்வாறு இருக்க போகுது, எப்போது நிகழப்போகின்றது, அதுக்குரிய கட்டியமாக 2ஆம் உலக யுத்தத்துக்கு முதல் என்ன மாதிரி பொருளாதார மந்தம் உலகத்தில் இருந்ததோ அதை நோக்கித்தான் இன்றைய உலகம் இருக்கின்றது. இன்று உலகத்தில் செழிப்பு இல்லை, வேலையின்மை, விலைவாசி எல்லாம் மிக மோசமான பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அது இன்னும் தீவிரமடையக்கூடும். தீவிரமடையும் போது சில வேளை அது பல நாடுகள் பங்கு பெற்றும் யுத்தமாகவும் மாறக்கூடும். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அமெரிக்க உக்ரைன் ஜனாதிபதிகளினுடைய சந்திப்புகளும் அந்த சந்திப்பின் பின்னர் வெளியான வீடியோ காட்சியில் இடம்பெற்ற உரையாடல் பகுதி என்பதனுடைய உண்மையான தன்மைகளும், சர்வதேச ரீதியாக இந்த சூழ்நிலை எப்படி பார்க்கப்படுகின்றது, இனிவரும் உலக ஒழுங்கில் எவ்வகையான மாற்றங்களை நோக்கி நகரப்போகின்றது, ஐரோப்பிய தேசத்தினுடைய நெருக்கடிகள் என்று பல பாகங்களை பல விடயங்களோடு ஒப்பிட்டு பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடரப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.